திமுகவோட மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல ரொம்ப சுவாரஸ்யமா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதுல மிக முக்கியமா சொல்றது ஜூன் 1ஆம் தேதி மதுரையில வந்து செயற்குழு கூட்டம்ங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. 2 தினங்களுக்கு முன்பு மதுரையில வந்து விஜய் அவர்களோட அந்த கூட்டத்த பார்த்து போட்டி கூட்டத்த உருவாக்குறாங்களா? விஜய்க்காக நடத்துறாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா, அவங்க விஜய் இப்ப தான் கட்சி ஆரம்பிச்சாப்ல. திமுக அப்படி இல்ல. திமுக ஒரு 75 பாரம்பரியமான வருஷ கட்சி கட்சி. கட்சி. இல்ல கோயம்புத்தூர்ல போன வாரத்துல ஒரு மீட்டிங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா விஜய் வந்ததுனால தான் அந்த மீட்டிங்குங்கிற கான்செப்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சது. ம். துணை முதல்வர் அது அவர்களோட அது எல்லாமே இருக்கு இல்லையா? 2021 தேர்தல் அறிக்கையில இந்த சிறுபான்மையினருக்காக சொல்லப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே திமுக செய்யல. இந்த நேரத்துல 2026 தேர்தல்ல இந்த சிறுபான்மையினர்கள் திமுகவை எவ்வாறு கையாளுவாங்க? இல்ல திமுக இந்த சிறுபான்மையினர்களை எப்படி கையாளுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்ப தமிழ்நாட்டுல வேற வழியே இல்ல. ஏன்னா பாஜக கூட அதிமுக கூட்டணி போயிடுச்சு. டிவிக்கே போக கூட வாய்ப்பு இருக்கலாம். நாம் தமிழ் கட்சி போகும். நான் சொல்றேன் எழுதி வச்சு 100 விழுக்காடு போக வாய்ப்பு. யார் கூடவும் கூட்டணியும் சேர மாட்டார். யாரையும் கூட்டணியிலே சேர்த்துக்கவும் மாட்டார். தாவேக்கா கொள்கை இல்லாத ஒரு கட்சி. விஜய்க்கு ஒண்ணும் இல்ல. 2 அமலாக்கத்துறை ரைடு ஒருத்தவங்க வேலை முடியுது. தாக்கு பிடிப்பார்ன்னு நினைக்கிறீங்க? இல்ல நெய்வேலியில அவர் படத்தரகு ஷூட்டிங் நடந்த இடத்துல போய் கூட்டு வந்து கூட ரைடு நடத்தினாங்க. அப்பவும் தாக்கு பிடிச்சு தானே நிக்காரு இப்போ. விஜய்க்கு யாரோ ஏத்தி விட்டாங்க. நீ முதல்வர் ஆயிடுவீங்க, கவலைப்படாதீங்க. நீங்க நல்லா நம்பாதீங்க. யாரும் வேணாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒரு தருணத்திலே அவன் அலைவான். கோடம்பாக்கத்துல ரிட்டர்ட் ஆகணும், கோட்டையில போய் உட்காந்துடணும் அப்படின்னு நினைக்கிறான். வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு தடா ரஹீம் சார் அவர்கள். சார் வணக்கம். வாங்க. சார் நேற்று அஇஅதிமுகவோட செயற்குழு கூட்டம். இன்று திமுகவோட மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். அஇஅதிமுக செயற்குழு கூட்டத்துல மத்திய அரசாங்கத்துக்கு வந்து ஆதரவா சில குரல்கள் எழுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து ஒரு கூட்டணி அமைப்பு உருவாக்கணுங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பொதுச் செயலர் அவர் கையில வந்து பொறுப்பு குடுத்துருக்காங்க. இன்னைக்கு திமுகவோட மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல ரொம்ப சுவாரஸ்யமா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதுல மிக முக்கியமா சொல்றது ஜூன் 1ஆம் தேதி மதுரையில வந்து செயற்குழு கூட்டம்ங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. 2 தினங்களுக்கு முன்பு மதுரையில வந்து விஜய் அவர்களோட அந்த கூட்டத்த பார்த்து போட்டி கூட்டத்த உருவாக்குறாங்களா? என்னவா பார்க்குறீங்க நீங்க? இல்ல அதிமுக அந்த செயற்குழு கூட்டம் அவங்க ஏற்கனவே அறிவிச்சு ஏன் சொன்னா அந்த பாஜக கூட கூட்டணின்னு முடிவு எடுத்தாங்க இல்லையா? அது கட்சி அவங்களா தலைமை எடுத்த முடிவு தான். அது செயற்குழுல அது ஏன் எடுத்தோம், எதுக்கு எடுத்தோம் அப்படின்ற விளக்கத்துக்காக நடத்திய கூட்டம். கூட்டம். ம். இப்ப திமுக இப்போ நடத்திய மாவட்ட செயலாளர் கூட்டம் இப்ப தேர்தல் வருது. தேர்தல்ல அசால்ட்டா இருந்துறாதீங்க. தேர்தல்ல அசால்ட்டா இருந்தீங்கன்னா, நமக்கு தோல்வி உறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க இந்த கூட்டணி இருக்கின்ற ஆணவத்துல இருந்துறாதீங்க. ஏன்னா இப்ப விஜய் இருக்காப்புல. அ அதிமுக பாஜக கூட இணைஞ்சிருக்கு. அதிமுக, பாஜக மட்டும் தேர்தல்ல களத்துல நின்னாங்கன்னா வெற்றி பெற முடியாது. ஆனா அதிமுக, பாஜக நிச்சயம் என்ன பண்ணுவாங்கன்னா, மற்ற கட்சிகள் பாமக உட்பட இன்னும் அரசியல் ரீதியான ஆமா. கட்சிகள்லாம் கட்சிகள் அவங்க உருவாக்கும். கூட்டணியில சேர்ப்பாங்க. சேர்த்தாங்கன்னா அது பலமான கூட்டணியா கடந்த தேர்தல்லயே அவங்க கூட்டணி ஒரு 3, 4 விழுக்காடு ஓட்டுல தான் நம்ம ஜெயிச்சு வந்திருக்கோம். அப்படிங்கும்போது நம்ம தொடர்ந்து ஆட்சியில செய்றோம். ஆட்சியினுடைய மக்கள் விரோத செயல்பாடுகள் பொதுமக்கள் மத்தியில போயிருக்கும். அத நீக்கிறதுக்கு உண்டான வழியும், அந்த வோட் பேங்க தக்க வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் திமுக செயற்குழு நிச்சயம் பேசப்பட்டிருக்கும். திமுகவுடைய மாவட்ட மாவட்ட செயலாளர் இதுல செயலாளர். பேசியிருப்பாங்க. பேசியிருப்பாங்க. அத தொடர்ந்து இப்ப செயற்குழு நடத்துறாங்க. அப்ப செயற்குழு மதுரையில அது விஜய்க்காக நடத்துறாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா, அவங்க விஜய் இப்ப தான் கட்சி ஆரம்பிச்சாப்ல. திமுக அப்படி இல்ல. திமுக ஒரு 75 பாரம்பரியமான வருஷ கட்சி கட்சி. கட்சி. அப்படிங்கும்போது அவங்க அதுக்காகன்றது இல்ல கோயம்புத்தூர்ல போன வாரத்துல ஒரு மீட்டிங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா விஜய் வந்ததுனால தான் அந்த மீட்டிங்குங்கிற கான்செப்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சது. ம். துணை முதல்வர் அது அவர்களோட அது எல்லாமே இருக்கு இல்லைங்களா? அதாவது ஒரு இடத்துல அ போடுறோம்னு அவங்க ஒரு இடத்துல ஒருத்தர் போட்டிருக்காங்கன்னா, அதே இடத்துல நம்ம போட்டு நம்ம பலத்த காட்டணுன்றது காட்டணும். அரசியல் தானே அது. அதுக்காக அவங்க செயற்குழு அங்க நடத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா திமுக பாராளுமன்ற தேர்தல்ல இருந்தாங்க இல்லையா? அசால்ட்டா. அந்த மாரி 26 தேர்தல் இருந்ததுன்னா நிச்சயம் தோல்வி முகம் தான். அது எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஏங்க அதாவது பாராளுமன்ற தேர்தலினுடைய அ வியூகம் வேற, சட்டமன்ற தேர்தலினுடைய வியூகம் வேற. தீபம் வேற. பாராளுமன்ற தேர்தல்ல நீங்க திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுங்கன்னு யாருமே கேட்கல. இந்திய கூட்டணிக்கு ஓட்டு போடுங்கன்னு தான் கேட்டாங்க. இப்ப இந்திய கூட்டணிக்கு தலைவர் இவர்தான் ராகுல் காந்தி தான் இருந்தாரு. அப்ப ராகுல் காந்தியா, மோடியான்ற மோடியா? மாரி தான் போயிருக்கு. அப்ப தமிழக மக்கள் மோடி வேணாம், ராகுல் காந்தி தான் வேணும்னு விரும்புனாங்க.
அதனால தான் நீங்க அமோகமா அந்த 40 இடங்கள்ல நீங்க 39 இடங்கள்லயும் வெற்றி பெற்றீங்க. அதே சட்டமன்றத்த நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க வந்து இந்தியா கூட்டணி ராகுல் காந்தி திமுக தான் முன்னிலைப்படுது. அப்ப திமுகவை இந்த மக்கள் ஏத்துக்குவாங்களா? அப்படின்றத நமக்கு முன்னாடி உள்ள கேள்வி. கேள்வியா இருக்கும். அது மட்டும் இல்லாம, முதல்வர் அவர்கள் வந்து அஇஅதிமுக தலைமைக்கு பிரச்சனை வந்திருக்கு. அதனால தான் பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காங்கன்னு சொல்லி வார்த்தைய சொல்லியிருக்காரு. இந்த ஏடிஎம்கே, பிஜேபி கூட்டணி அமைஞ்சதுலருந்து முதல்வரும் சரி, கட்சியில இருக்கிற அமைச்சர்கள் எல்லாருமே வந்து இத கடுமையா சாடிட்டே இருக்கிறாங்க. இல்லைங்க. அதிமுக வந்து உண்மையிலே பாஜகவோட கூட்டணி போகணுன்ற ஒரு சிறு எண்ணம் கூட அவங்களுக்கு இல்ல. நம்ம ஃபேக்ட் தான் பேசுறோம். அது அது அந்த அடிப்படையில முதல்வர் சொல்லியிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஒரு சின்ன எண்ணம் கூட அவங்களுக்கு இல்ல. நம்ம தோல்வி விட்டாலும் பாஜக கூட போகக்கூடாது. ஏன்னா பாஜக கூட போனா அதிமுகன்ற கட்சிய அழிக்கிறதுக்கு உண்டான வழிய பார்ப்பாங்க. அப்புறமா டிடிவி தினகரனு, ஓபிஎஸ் இவங்களெல்லாம் வச்சு பாஜக வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தல்ல கூட அதான் கூட்டணியில முயற்சி பண்ணாங்க. எவ்வளோ வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனாலும் அவங்களுக்கு அந்த மாரி ஒரு எண்ணமே இல்லாம இருந்தது. ஆனா இப்போ செங்கோட்டையனை இறக்கி விட்டாங்க எதிரா. டி எடப்பாடிக்கு. அப்படிங்கும்போது அப்ப அவரு யோசனை பண்றாரு. ஏன்னா இப்ப மகாராஷ்டிரால வந்து ஏக்நாத் பால் ஷிண்டே. தாக்கரனுடைய சொந்த மகன் உத்தவ் தாக்கரே, பால் தாக்கரே இருக்கும்போதே தளபதியா செயல்பண்றது சிவசேனாக்கு. அது போன்ற தலைவரையே தூக்கி வீசிட்டு, ஷிண்டே என்ற ஒரு நபர்கிட்ட சின்னத்தையும் கட்சி ஒப்படைச்சதா இல்லையா பாஜக? அப்ப இது முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரம் வந்து முழுக்க முழுக்க பாஜக பயன்படுத்தி பாஜக சொன்னதை தேர்தல் ஆணையம் செயல்படுத்தியது. அதே வழிமுறையை தமிழ்நாட்டுல பண்ணி, ஒரு கால் மேபி பண்ணி, அப்ப இங்க இருக்கக்கூடிய யாரையோ ஒருத்தர் டிடிவியோ, இல்ல செங்கோட்டையனோ, இல்ல ஓபிஎஸ்ஸோ யாரையோ ஒருத்தர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராகவும், கட்சி உடைய சின்னத்தையும் ஒப்படைச்சுட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அப்ப என்ன பண்ணுவாங்க? நீங்க ஒரு 50 சீட்ல நில்லுங்க. தமிழ்நாட்டுல பாஜக தமிழ்நாட்டுல பாஜக தான் என்டிஏக்கு தலைமை தாங்கும். ம். அதிமுகவுக்கு தமிழ்நாட்டு என்டிஏக்கு வந்து பாஜக தான் தலைமை. ம். அப்படின்னு டிடிவி கிட்ட சொன்னாலோ, இல்ல செங்கோட்டையன் கிட்ட சொன்னாலோ, இல்ல ஓபிஎஸ் கிட்ட சொன்னாலும் சரின்னு தலையாட்டுவாங்க. ஏன்னா அவங்ககிட்ட அதிகாரம் இல்லாம இருக்கு. அதுவும் தங்களுடைய பிரதான எதிரின்னு சொல்லக்கூடிய எடப்பாடி கிட்ட இருந்து அத்தனை அதிகாரம் புடுங்கி நம்ம நம்மகிட்ட கையில குடுக்கணும். ஒப்படைக்கிறாங்க. அப்படிங்கும்போது பிஜேபி என்ன சொல்றதோ ஏத்துக்க தான் தயாரா இருப்பாங்க. அப்போ அவங்களே தலைமை தாங்கட்டும்னு விட்டுருவாங்க. தலைமை தாங்கட்டும்னு சொல்லிட்டா ஒரு 60 சீட்டு, 70 சீட்ல நில்லுங்க. மற்ற சீட்டு நாங்க நிக்கிறோம்னு சொன்னா, அப்போ அது அதிமுகவை அழிக்கிறதுக்கு உண்டான பாஜக உடைய முயற்சியா புரியுதுங்களா? அப்போ இதை வந்து எப்படியோ வந்து எடப்பாடி புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாரு, சரி இவங்கள தூரமா இருந்து இவனுங்கள அடிக்கிறது, கூட இருந்து அடிப்போம்ன்னு சொல்லி தான் இப்போ இவங்க கையாண்டு இருக்காரு. அது சிறுபான்மை மக்கள் எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வருத்தமா இருந்தாலும், அந்த கட்சி தலைமைக்கு அது ஒரு பலனா தான் நம்ம பார்க்கணும். இருக்கா இல்லைங்களா? கண்டிப்பா. இன்னைக்கு இல்லன்னு சொன்னா எடப்பாடி இன்னைக்கு நோவேர் ஆயிடுப்பாரு. கண்டிப்பா. அப்ப எடப்பாடியுடைய பார்வையில் என்னுடைய பார்வையில் எடப்பாடியுடைய சாணக்கியத்தனமா தான் நான் பார்க்கிறேன். ஆமா. ஏன்னா என்டிஏங்கிறது ஒரு கூட்டணி அமைப்போட தானே ம். இருக்காங்க. வெறும் பிஜேபி மட்டும் அதுல இல்ல இல்லையா? ஏன்னா பாமக இருக்காங்க. அமித்ஷாவே உட்கார்ந்து சொல்லிட்டாரு. தமிழ்நாட்டுக்கு என்டிஏக்கு தலைவர் தலைவர் எடப்பாடி தான் எடப்பாடின்ட்டு. சொல்லியிருக்காங்க. ஆனா இதே இது வந்து எடப்பாடி கேட்காம இருந்திருந்தா, எ இத பிடுங்கி எது இந்த சின்னத்தையும், கட்சியும் பிடுங்கி வேற யார்கிட்டனா குடுத்திருந்தாங்கன்னா, தமிழ்நாட்டிலயும் என்டிஏக்கு தலைமை பாஜகன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஒரு குறைஞ்ச சீட்டுகள அதிமுக குடுத்துட்டு, பாஜகவா, திமுகவா என்ற நிலைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் மாறி இருக்கும். அத எடப்பாடி என்ன பண்ணியிருக்காரு, உள்ள இறங்கி அவர் சாணக்கியத்தனமா தான் கையாண்டுருக்காரு. கையாண்டு இருக்காரு. அதுதான் அதுல நம்ம மாற்று கருத்து பார்க்கணும். கிடையாது. அது எந்த மாற்று கருத்து இல்ல. அதே மாரி முதல்வர் அவர்கள் வந்து இன்றைக்கு மாவட்ட செயலாளர் மீட்டிங்ல இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு. அமைச்சர்கள் எல்லாருமே வந்து இனிமே வந்து சென்னையில இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. சொந்த ஊர்ல போய், சொந்த மாவட்டத்துல போய் உங்களுடைய வேலைகள பாருங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாரு. தேர்தல் காலத்துக்கு தயாராயிட்டாங்க திமுக சைட்லங்கிறது தெளிவா தெரிஞ்சிருச்சு. இந்த கூட்டணிய அப்படியே வச்சுட்டு போறதுக்கு பார்க்குறாங்களா? இல்ல இதுல வந்து வேற எதுவும் கட்சிகள சேர்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல வேற கட்சி யார் வருவாங்க? இல்ல இப்போ சொல்லப்போனா பாமக சைட்ல இருந்து ஒரு அதிருப்தி வந்து இருக்கிற மாரி தெரியுது. ஆ அவரு ஐயா முன்னிலையும் அவங்க அன்புமணி அவர்களிடமும் ஒரு சின்ன அதிருப்தி இருக்கிற மாரி தெரியுது. இத வந்து திமுக பயன்படுத்த இல்ல யோசிக்குதா? அப்படி வந்ததுன்னு சொன்னா, அ பாமக வந்ததுன்னு சொன்னா, ஏன்னா இன்னைக்கு கூட நீங்க பார்த்திருப்பீங்க. அ, அந்த சித்திரை திருவிழா அ, ஃபங்ஷனுக்கு அவங்க ஃபங்ஷனுக்கு ராமதாஸ் அவர்கள் பேர்ல ஒரு பாடலும், அன்புமணி அவர்கள் பேர்ல ஒரு பாடலும் வந்து பாடல்கள் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது வந்து அரசியல்ல வந்து அந்த கட்சியில வந்து ஒரு பெருசா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். 5% வாக்கு இருந்தாலும் அது பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஏதாவது ஒரு பக்கம் திமுக, பாமக வளைச்சு போட வாய்ப்புகள் இருக்குமா? இல்ல என்னைய பொறுத்தவரையிலும் திமுக அங்க நாடி போச்சுன்னு சொன்னா, திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் ஆட்டோமேட்டிக்கா வெளியேறும். விடுதலை சிறுத்தைகள் வெளியேறும்போது கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வெளியேறும். கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளியேறும்போது ஆட்டோமேட்டிக்கா அங்கேருந்து
மதிமுக உட்பட எல்லாருமே வெளியேறுவோம். இதெல்லாம் திமுக உணர்ந்து தான் இருக்கு. உணராம இல்ல. அதனால வந்து அ வேலியில போற ஓன நேத்து வேட்டிக்குள்ள விட்டு கொட்டுது குடையுதுன்னு சொல்லி அந்த அளவுக்கு அரசியல் சாணை விட மாட்டாரு அவரு. திமுக வந்து நல்லா தெரியும் அந்த விஷயங்கள். எப்படின்னா நிச்சயம் வந்தவுடனே இவங்கலாம் வெளிய போவாங்கன்றது தெரியும் இல்லையா? விடுதலை சிறுத்தை போனவங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்குலாம் அந்த ஒரு முரண் வந்தது இல்லையா? ஆமா. ஒரு சாதிய கட்சிய சேர்த்துட்டீங்க. ஆமா. சாதிய கட்சின்னு சொன்னீங்கன்னா, இப்போ கொங்கு ஈஸ்வரன் சேர்ந்திருக்கு. அதுவும் சாதிய கட்சி தான். ஆனா அது பாமக வந்தா மட்டும் இவங்க என்ன பண்ணுவாங்க? சாதிய கட்சி சேர்த்துட்டாங்க. அப்படின்ற மாரி ஒரு கச்சை கட்டிட்டு அப்படி விலகுவாங்க. இதெல்லாம் திமுக உணர்ந்து இருக்கு. அதனால வந்து பாமகவை சேர்க்க வாய்ப்பில்ல. ஒரு கால் இவங்கள விட பாமகவுடைய வோட் பேங்க் பலம் நமக்கு அப்படின்னு திமுக நினைச்சுன்னா சேர்க்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சேர்த்ததுன்னா நிச்சயம் அப்போ வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து வேறு விதமான இது. ஏன்னா இப்ப பாஜக கூட்டணிக்கு போ முடியாது. விடுதலை சிறுத்தை இவங்களோ யாரும் போ முடியாது. அப்ப எல்லாம் டிவிகே அதாவது விஜயோட விஜயோட கார்ல போடுவாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளும் போவும். விடுதலை சிறுத்தையும் போவும். அப்ப டிவிகேக்கு இன்னும் கொஞ்சம் பலம் ஒரு வந்து பலம் கூடும். கூடும். அதே மாதிரி வந்து திமுக, அஇஅதிமுக, பிஜேபி கூட்டணி அமைஞ்சதிலிருந்து அவங்களுடைய கருத்துக்களாகட்டும், அவங்களுடைய விஷயங்களாகட்டும், நெறைய முரண்பாடுகளான விஷயங்கள் நெறைய வெளிப்படுத்திட்டே இருக்கிறாங்க. அ அவங்க அதே மாரி அதே சந்தர்ப்பத்தில நீதிமன்றங்கள் எல்லா இடத்துலயுமே வந்து திமுக சார்ந்த அமைச்சர்களுக்கு வந்து அ பதிலடி குடுக்குற மாரியே அமைஞ்சிட்டு இருக்கு. 2 அமைச்சர்கள் வேற ராஜினாமா செய்துட்டாங்க. 4 அமைச்சர்கள் மறுபடியும் கேஸுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இந்த ஆயுதத்த எடப்பாடி அவர்கள் கையில எடுத்திருப்பார். திமுக அட்டாக் பண்றதுக்கு. இல்ல, இல்ல. இப்போ தேர்தல் பிரச்சாரத்துல எல்லாத்தையும் அவங்கவங்க பலம், பலகீனத்த வச்சு தானே அரசியல்ல மோதுறது. அத எடுக்க தான் செய்வாங்க. இப்ப இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா, இது அரசியல் ரீதியான வழக்கு, பழி வாங்குறதுக்கு உண்டான வழக்கு அப்படின்னு சொல்லி திமுக பிரச்சாரம் பண்ண முடியாத நிலையில் இருக்கு. செந்தில் பாலாஜி விஷயத்துல இவங்களே வழக்கு போட்டிருக்காங்க. அதுவும் பண்ண முடியாது. இப்போ பொன்முடி பொன்முடி அவர். பொன்முடி வந்து அவ்வளோ அசிங்கமா பேசி இருக்கக்கூடாது. அ அ அ அது பேசுனால அதுவும் வந்து எதுவும் இவங்க பிரச்சாரமா கொண்டு போக போ முடியாது. முடியாது. அ இப்ப அதுக்கு அடுத்த மாரி பார்த்தீங்கன்னு சொன்னா, வழக்கு போட்டிருக்கக்கூடிய பெரிய ஐ. பெரியசாமி ஐ. அவர்கள், பெரியசாமி இந்த எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் எம்.ஆர்.கே. இது கூட அரசு ரீதியான வழக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா நீதிமன்றமா தான் தானா முன் வந்து எடுத்த எடுத்திருக்காங்க. கேஸ். சுமோ. அப்படிங்கும்போது திமுக உண்மையிலே வந்து ஒரு விதமான ஒரு குழப்பத்தில் இருக்கு. ஏன்னா அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் திசை திருப்ப முடியாத வழக்குகள் தான் திமுகவ சூழ்ந்துகிட்டு திமுக அப்படியே பிடிச்சிட்டு கவிட்டு உட்காந்துருக்கு. திமுகவோட கூட்டணி பலம் எப்பவுமே ஒரு பெருசா பேசப்படுற மாரி, திமுகவுக்கு இன்னொரு பெருசா பேசப்படுறது சிறுபான்மையினர்கள் ஓட்டு. அதுவும் பர்ட்டிகுலரா கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸோட ஓட்டு வந்து முழுமையா வந்து அவங்க எடுத்துக்கிறாங்கங்கிற மாரி ஒரு கான்செப்ட் இருக்கு. 2021 தேர்தல் அறிக்கையில இந்த சிறுபான்மையினருக்காக சொன்னப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே திமுக செய்யல. இந்த நேரத்தில 2026 தேர்தல்ல அ இந்த சிறுபான்மையினர்கள் திமுகவை எவ்வாறு கையாளுவாங்க? இல்ல திமுக இந்த சிறுபான்மையினர்களை எப்படி கையாளுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல அது வந்து எப்படின்னு சொன்னா, இப்போ வந்து தமிழ்நாட்டுல வந்து வேற வழியே இல்ல. ஏன்னா பாஜக கூட அதிமுக கூட்டணி போயிடுச்சு. இப்ப சீமானை நம்பி ஓட்டு போடுவாங்கன்னா, இவ்வளோ சீக்கிரம் சீமான் நம்பி இஸ்லாமிய சமூகம்லாம் போவாது. அவருக்கு ஒரு 15, 20% வாக்கு வருதுன்னு சொன்னா, அப்ப வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இடத்துல சீமான் நிக்கிறார்ன்னா, அப்போ சிறுபான்மை மக்கள் முழுக்க சீமானுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அ அவருடைய ஓட்டு விகிதத்தில கூட்டுறதுக்காக இஸ்லாமியர்களுடைய வாக்கு எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, நம்முடைய வாக்கு வீணாக்கப்படக்கூடாதுன்றது தான் எல்லாருடைய பெரும்பான்மையான மக்களுடைய எண்ணமா இருக்கு. அப்படின்றதுனால அந்த வாக்கு சீமானுக்கு போகுமான்னா போக வாய்ப்பில்ல. அதிமுக கூட்டணிக்கு பாஜக வந்துச்சு. அதனால அங்க போக வாய்ப்பில்ல. டிவிக்கு விஜய்க்கு போகுமான்னு சொன்னா நிச்சயம் 100% போக வாய்ப்பில்ல. மறுபடியும் அது திமுகவுக்கு தான் போகும். திமுக செய்யல என்பது தான் எதார்த்தம். திமுக செய்யல. ஆனா செய்யல என்பது தான் எதார்த்தம். ஆனா வேற வழி இல்லன்றதும் எதார்த்தமா போயிருது. நிஜமா எதார்த்தமா போயிருது. நிஜமாவே இருக்கு. வேற வழி இல்ல. ஒரு கால் இந்த பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணியில இருந்துன்னா, ஒரு 40, 50% வாக்குகள், சிறுபான்மை வாக்குகள் அதிமுக கூட்டணிக்கு நிச்சயமா போகும். அது எல்லாமே என்ன சொல்றாங்க, பாராளுமன்றத்தில தனியா தான் நின்னாரு. ஏன் ஓட்டு போடலன்றாங்க. பாராளுமன்றத்தில வந்து அ மோடியா, ராகுலான்றது தான் பார்த்தாங்க. புரியுதுங்களா? இப்ப நீங்க பாஜகவை தவிர்த்துட்டு நின்னீங்கன்னா, எடப்பாடியா, எடப்பாடியா, ஸ்டாலினான்னு ஸ்டாலின். பார்ப்பாங்க. அப்போ ஸ்டாலினோட எடப்பாடி சிறந்தவர்ன்றது தான் இஸ்லாமியர் தேர்ந்தெடுப்பாங்க. அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. சில அமைப்புகள், அமைப்பு தலைவர்கள் வந்து திமுக அண்ணா அறிவாலய கிட்டயே வந்து முட்டி போட்டு மண்டியிட்டு அப்படியே சரண்டரா கிடக்குறானுங்க. அவங்க வேற வழி இல்ல. ஏன்னா அவங்க காலங்காலமா பல பிசினஸ்கள் வியாபார ரீதியான தொடர்பு இருக்கு திமுகவுக்கும் அந்த அமைப்புகளுக்கும். புரியுதுங்களா? எல்லாம் செல்வ செழிப்புல இருக்காங்க. அதனால அவங்க எப்பவுமே வரமாட்டாங்க அந்த வேலைக்கு.
அதே மாரி திமுக ஒரு பக்கம் இருக்கும்போது, அஇஅதிமுக சைட்ல இருந்து நேத்து வந்த இன்னொரு அறிக்கையில வந்து, பலமான கூட்டணி அமைக்க போறோம். இன்னும் பெரிய கட்சிகள் நமக்கு நெறைய பேர் வராங்கன்னு இருக்காங்க. ஆ தேமுதிக பொறுத்தவரைக்கும் நமக்கு தெரியும். அது இப்ப முந்த அளவுக்கு இப்ப வாக்கு சதவீதம் இல்ல. பாமக, என்டிஏ கூட்டணியில இருக்காங்க. இப்ப அவங்களோட நிலை என்னன்னு தெரியல. அது போக மீதி பலமான கட்சினா தாவேக, நாம் தமிழர். நாம் தமிழர இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுக்கு மும்மரமா இருக்கிறாருங்கிற ஒரு செய்தி அடிபடுது. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல டிவிக்கே போக கூட வாய்ப்பு இருக்கலாம். நாம் தமிழ் கட்சி போகும். நான் சொல்றேன் எழுதி வச்சு 100 விழுக்காடு போக வாய்ப்பு இருக்கு. யார் கூடவும் கூட்டணியும் சேர மாட்டார். யாரையும் கூட்டணியிலே சேர்த்துக்கவும் மாட்டார் சீமான். அவரு ஒரு 20 விழுக்காடு வாக்கு நாம் தமிழர் கட்சிக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, அப்போ சில பல கட்சிகளை, ஒற்றை கருத்து உள்ள கட்சிகளை அவருடைய கூட்டணியில சேர்த்துட்டு, அவர் தலைமையில் தான் செயல்படும். புரியுங்களா? அப்போ பிஜேபி கூட சேர்த்துக்குவாரு அப்போ. அந்த நேரத்துல. சொல்ல முடியாது. ஆனா இப்போ சேர்வாருன்னா, இது வந்து முழுக்க முழுக்க வந்து இது திமுக ஐடி விங் உருவாக்குற ஒரு கற்பனை கதை தான். ஆனா தாவேகா மேல ஒரு அதிருப்தி உங்களுக்கு இருக்கு. அது இந்த மாரி ஒரு வாய்ப்புகள் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இது பிஜேபி கூட இல்ல ஏடிஎம்கே கூட கூட்டணியில போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாவேக்கா கொள்கை இல்லாத ஒரு கட்சிங்க. சீமானுக்கு அப்படி இல்ல. தமிழ் தேசிய சித்தாந்தத்தை முன் ஆமா, முன்வைத்து அரசியல் பேசியே வளர்த்த கட்சி அது. மாற்று கருத்து இல்ல. அரசியல் வந்திருக்காப்புல. விஜய்க்கு ஒண்ணும் இல்ல. 2 அமலாக்கத்துறை ரைடு வரட்டும். வேலை முடிஞ்சது. தாக்கு பிடிப்பாருன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல நெய்வேலியில அவர் படத்தரகு ஷூட்டிங் நடந்த இடத்துல போய் கூட்டு வந்து கூட ரைடு நடத்தினாங்க. அப்பவும் தாக்கு பிடிச்சு தானே நிக்காரு இப்போ. இல்ல கொள்கை எதிரிங்கிற சொல்ற அளவுக்கு இல்ல சொல்றாங்க. அதெல்லாம் சும்மா ஏன்னா இப்ப பிஜேபி ஏன் விடுறாங்கன்னா, இறங்கட்டும் விஜய். புரியுதுங்களா? இறங்கிட்டோம். விஜய் இறங்குனான்னு சொன்னா, அது திமுகவுக்கு கொஞ்சம் ஓட்டு ஒரு 10 ஒரு 2, 5% பிரியட்டுமுங்க திமுக ஓட்ட. அது இவங்க அதிமுக கூட்டணி ப்ளஸ் பாயிண்ட் தானே. கண்டிப்பா. அத தான் அவங்க கணக்கு போடுறாங்க. சோ அதனால வந்து தாவேக்காவ தனிச்சு இயக்குறது தான் பிஜேபியோட ஆசை. பாஜகவுடைய திட்டமா இருக்கும். தாவேக்காவ வந்து இணைச்சாங்கன்னு சொன்னா, அந்த கிறித்துவ சிறுபான்மை வாக்குகள் 100% மறுபடியும் அங்கே போயிடும்னு தெரியும். புரியுதுங்களா ஆமா. உங்களுக்கு? அதே மாரி அஇஅதிமுக, பிஜேபி கூட்டணியில இருக்கிறனால தான் சிறுபான்மையினர் வாக்கு சொல்றீங்க. இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது கூட சிறுபான்மையினர் வாக்கு சதவீதம் அந்த அளவுக்கு பெரிதா வந்து ஏடிஎம்கேக்கு வந்ததில்ல. எம்ஜிஆர் இருக்கும்போது இஸ்லாமியருடைய வாக்கு வாங்குறது முழுமையா ரொம்ப இருக்கும். கஷ்டப்பட்டாரு. ஆமா, ஆனா கஷ்டப்பட்டாரு. 1% ஓட்டு கூட மாறல. அதிமுகவுக்கு போகல. எம்ஜிஆர் இருக்கும்போது. அப்போ முழுக்க முழுக்க அது ஏதோ திமுக நம்ம வீட்டு கட்சி மாரியே முஸ்லிம்கள் போட்டாங்க. அதுலேருந்து மாற்று கருத்து இல்ல. ஆமா. ஜெயலலிதா பொதுச் செயலர் ஆன பிறகு, அந்த மோடியா, லேடியா டயலாக்கு இனி செத்தாலும் பாஜகவுடன் உறவு இல்லைன்னு சொன்னது. ஒ ஒ ஒரே வாரத்தில வந்து கூட்டணியிலிருந்து மந்திரி சபையில இருந்துட்டு விலகி கலைச்சிட்டு வெளியே வந்தது. இது வந்து முஸ்லிம் மக்கள் மத்தியில ஒரு விதமான ஈர்ப்பை ஏற்படுத்தி, ஒரு 40 விழுக்காடுக்கு மேல வாக்குகள் அதிமுகவுக்கு மாறிச்சு. அப்படியும் பெரும்பான்மை வந்து திமுகவுக்கு தான் இருந்தது. இல்லையா? பெரும்பான்மை இருந்து. ஆனா 40 விழுக்காடுக்கு மேல மாறிச்சு. அதுக்கு முன்னாடி வந்து சாலிடா திமுகவுக்கு போயிட்டு. ஜெயலலிதாவுக்கு பிறகு எடப்பாடி இவருக்கு இல்ல அப்படி இருக்கும்போது, ஜெயலலிதா மாரி ஒரு பெரிய லீடருக்கு வந்து 40% நம்மளால ரீச் பண்ண முடியும்னு சொல்லி, எடப்பாடி அவர்கள் வந்து திங்க் பண்ணியிருக்கலாம் இல்லையா? நம்ம எப்படி இருந்தாலும் நமக்கு இவங்க ஓட்டு போட போறது இல்லங்கிற ஒரு இல்ல ஜெயலலிதா அப்படி பார்த்தீங்கன்னா 40% 2 தேர்தல் நீங்க வந்து பாராளுமன்ற தேர்தல் 39 தொகுதி ஜெயலலிதா எந்த கூட்டணியிலும் தனிச்சா தனிச்சு நின்னு நின்னு ஜெயிச்சாங்க. வெற்றி பெற்றாங்களா இல்லையா? ஆமா. அதுக்கு காரணம் என்ன? அந்த சிறுபான்மையுடைய வாக்குகள் முழுக்க போச்சு. அது மோடியா, லேடியான்ற அந்த சேலஞ்ச் எல்லாம் வந்து அது எங்கேயோ வேற லெவல் அது. திமுகல அதுக்கு கவுண்டர் குடுத்து பிரச்சாரமே பண்ண முடியல. அது கேட்ட டாடியா எங்க டாடிங்கிற மாரி அ சொன்னாரு. அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தல்ல தொடர்ந்து 5 ஆண்டுகள் 2வது சட்டமன்ற தேர்தல்ல வந்து அந்த அம்மா சாகாம இருந்ததுன்னா, சிறுபான்மை வாக்குகள் முழுக்க மாறதுக்கு கூட வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஏன்னா, அவங்க அந்த பாஜக அப்படி கையாண்டாங்க. ஒவ்வொரு விஷயமும். அது சங்கராச்சாரியா இருந்தாலும் குற்றவாளி தான் தூக்கி உள்ள போடுறான்னு இருந்துச்சு அந்த பொம்பள. இதெல்லாம் வந்து ஒரு விதமான ஒரு இது இருக்கு இல்லைங்களா? ஒரு அதே நிலை வந்து அந்த நேரத்துல முதல்வர் கருணாநிதி இருந்திருந்தாருன்னா, சங்கராச்சாரிய கைது பண்ணி உள்ள போடுறதுக்கு தெம்பு இருந்திருக்குமா? அவர் பண்ணியிருக்க மாட்டாரு. யாரையுமே பொதுவா அவர எப்பவுமே லேசா தானே வருடுவாரு இல்லையா? பண்ண மாட்டாரு. அதே மாரி ஒருவேள தாவேக்காவும், நாம் தமிழரும் இணைஞ்சா அது ஒரு பெரிய கூட்டணியா இருக்க வாய்ப்புகள் இருக்கலாம் இல்லையா? இல்ல அதாங்க விஜய்க்கு வந்து யாரோ ஏத்தி விட்டாங்க. "நீ முதல்வர் ஆயிடுவீங்க, கவலைப்படாதீங்க நீங்க. இவனெல்லாம் நம்பாதீங்க. யாரும் வேணாங்க உங்களுக்கு" அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒரு தெனாவட்டுலயே அவன் அலைவான். கோடம்பாக்கத்துல ரிட்டயர்ட் ஆனதும் கோட்டையில போய் உட்காந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாப்புல. அப்படி நினைச்சான்னா அரசியலுடைய மிகப்பெரிய தவறு பண்றாப்புல விஜய். விஜய் என்னன்னு நம்ம கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். மக்கள் பணியை செய்வோம். வெற்றி தோல்வி என்பது எங்களுக்கு முக்கியமே இல்லடா. போடா அப்படின்னு சொல்லி விட்டாருன்னா, அது ஒரு விதமான அரசியல். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு முதல்வரா ஆவாங்க. மிக்க நன்றி உங்க நேரத்தையும் கருத்தையும்